ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முக்கியமான வீடியோ இருக்குன்னா, நம்ம 10 மில்லியன் வியூஸ் வந்து நமக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து போயிருக்கு. செம்ம ஹாப்பி. சேம் டைமில் கொஞ்சம் சேடான நியூஸும் இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து நான் 10 மில்லியன் வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட அக்கௌண்ட்ஸில் தான் பார்த்துருக்கேன். இது எப்படா நமக்கு வரும் அப்படின்னு நான் நினச்ச காலம்லாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அது நம்மளோட அக்கௌண்ட்லேயே வந்து அந்த நம்பரை நான் பார்க்குறப்போ பயங்கர ஹாப்பி. அதை சொல்ல வார்த்தைலாம் இல்லை. பட் இது வந்து கண்டிப்பாக எங்களால் மட்டும் இல்லை, நீங்கள் இல்லைன்னா அது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்பவும் கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி எங்களால் பெஸ்ட்டான வீடியோஸை நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ எதுக்கு சோகம் அப்படின்னா, ஒரு 4 நாளா ரொம்ப மன உளைச்சலுக்கே ஆளாயிட்டேங்க. ஏன்னா நாங்கள் 10 மில்லியன் வியூஸ் போச்சுல்ல அந்த வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70%னாலும் 30 கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உமனை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க எல்லா பழைய வீடியோவும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக நான் தான் அதில் நிறைய அடி வாங்கியிருக்கேன். உள்ள கைய முறிக்கிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்துறா. நான் ஒரே ஒரு உதை தாங்க உதைச்சேன். கமெண்ட்ல ஏகப்பட்ட உதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன கமெண்ட்டையும் ரீட் பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இதை வந்து ஒரு ஃபன் பேஸ்டாவே நீங்க பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். சப்போஸ் இது ரொம்ப உங்களை சீரியஸா ஹர்ட் பண்ணி இருந்துச்சுன்னா உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. அதனால நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட் வீடியோ கொடுக்கணும். இது ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறப்போ எப்படின்னா மற்றவங்களும் அதை என்னன்னா அதே ஃப்ளோலேயே பார்த்துருவாங்க. அது வேண்டாம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இதையும் நான் ரெக்வஸ்ட்டாக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த இதுலேருந்து லுக்லேருந்து பார்க்காம ஜஸ்ட் இது ஒரு ஃபன் அப்படின்றது மட்டும் பாருங்கள். அப்படி இந்த 30% பீப்புள்ஸ் வந்து சொன்னாங்களே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு, அவங்க வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் பழைய வீடியோஸை கொஞ்சம் தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதில் அப்போ வந்து எனக்காக கொஞ்சம் போராடுங்க, சரிங்களா? அந்த ஒரு ரீசன் போதும். அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பண்றது சொல்லிதானே ஆகணும். ஆண்களுக்கு சப்போர்ட் ஆண்கள் மட்டுமே. ஆமாங்க, 2 நாளா நானும் ஒரு 10 மணிக்கு தூங்கலான்னு நினச்சிட்டு ஃபோன்லாம் குவிட் பண்ணுவேன். அப்போ தான் போல் எல்லாரும் ஃப்ரீ டைம் போல், சரி இவன் தான் இருக்கானே செய்வோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க போல். அடுத்த நாள் காலையில் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க. சரி அடுத்த நாள் தான் முடியுது ஓகே அப்படின்னா அப்புறம் வந்து லஞ்ச் டைம் வந்துடுது, பிரேக் டைம் வந்துடுது. இதிலலாம் யார்? நான் தான் ஒரு 3 நாளாகவே நிஜமாவே சோகத்துக்கு உள்ளாயிட்டாங்க. அப்படியே ஒரு 20 மில்லியன் ஆச்சுன்னா பக்கத்து இருக்காரங்களாம் கேட்பாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. இதில் எதுக்காக நான் சொல்ல வரோம்னா, தயவு செஞ்சு அதை ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம், ஹர்ட் ஆக வேண்டாம். ஸோ ரொம்ப அது ஃபன்னியான ஒரு வீடியோ தான். அதை ஃபன்னியாக மட்டும் பாருங்கள், அது வரைக்கும் நாங்கள் ஹாப்பி தான். ரெண்டாவது இன்னும் ஒரு பெரிய ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. என்னென்னா, அதில் லைக் பண்ணவங்க மட்டும் ஒரு 2 lakhs அந்த மாதிரி சம்திங் இருந்தது. ஆனால் சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மிங்க. அதில் இருக்க ஒரு பாதி பேராவது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, புண்ணியமாக போகும் உங்களுக்கு. ஏதாவது குவாலிட்டி இஷ்யூ வீடியோவில் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை வச்சு நாங்கள் எப்படி எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத நாங்கள் பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு புது வீடியோஸும் பெஸ்ட்டான வீடியோஸும் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் கண்டிப்பாக ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. நம்மக்கிட்ட இருந்து வர்றது ஃபன்னு மட்டும்தான். ஏதோ நம்ம அவ்வளோதான், அதுதான் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த 10 மில்லியனோட அந்த வீடியோ ஸ்டாப் ஆக வேண்டாம், அப்படியே போயிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்துக்கங்க, என்னங்க பண்ணுறது, வேறு வழியே இல்லைங்க. ஸோ வந்து அப்படியே உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. பாவம் பையன் கதறி அழுதுட்டு இருக்கான் 2 நாள். ஆமாங்க இதை தாங்க, அவ்வளோதான். வேற நீயே சொல்லு, நான் உன்னை நிஜமாவே உதச்சேனா? ஆமாம் இதாங்க முழுக்க காரணம். இப்படி தான் இவங்க தாங்க உதைக்க சொன்னாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக அது வந்து 2 ஷார்ட்டாக தான் எடுத்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே இருக்கிறது ஒரு ஷார்ட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் உதைச்சது. மேபி அது மெர்ஜ் ஆகிற அவங்களோட ரியாக்ஷன் பர்ஃபெக்டாக இருந்தனால நான் கொஞ்சம் மாட்டிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அடுத்த தடவை நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேக் எண்டில் என்ன நடந்துச்சு, பிகைண்ட் த ஷார்ட்டில் என்ன எப்படி எல்லாம் நான் அடி வாங்கினேன் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு காட்ட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கருணை ஓட்டு கண்டிப்பாக எனக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால் சீக்கிரமாக எங்களை வந்து ஒரு 10 மில்லியனுங்கிறது 10,000ங்கிற மாதிரி இருக்கு. ஒரு 20-30 அப்படி கொண்டு போங்க அப்படியே. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். இதுக்கு மேலேயும் மன உளைச்சலை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எங்கே போய் கொட்டுறதுன்னு தெரில. அதனால் உங்கள்கிட்டயே கொட்டிட்டேன், நீங்களே ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க. அப்புறம் என்னங்க கடைசியாக
பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலாம். கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துங்க அவ்வளவுதான். Bye. ஆமாங்க, அது கூட பண்ணுங்க. அப்புறம் வந்து அப்படியே போகிற போக்கில் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு அமுக்கு அமுக்கிட்டு போயிருங்க. டாட்டா, பை பை.